ஸோ இன்ஸ்டன்ட் ரைஸ் சேவை தான் நேற்று நைட்டு டின்னருக்கு பண்ணேன். ஸோ அதை ஜஸ்ட்டு ஹாட் வாட்டரில் போட்டு ஒரு 15 நிமிஷம் வச்சாலே நல்லா மலர்ந்து அழகாக உதிராக வந்துடுறது. அதை நம்ம இமீடியட்டாக வாட்டரில் ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் விட்டதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நான் தேங்காய் சேவை தான் பண்ணேன். யூஸ்வலி எங்களுக்கு லெமன் சேவை பண்ணால் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த ஜூஸ் லெமன் ஜூஸ் இப்போ அப்பாவுக்கு இருக்கிற அந்த நிமோனியா கண்டிஷனுக்கு சரிப்படாது. ஸோ அதனால் கொஞ்சோண்டு தேங்காவே பண்ணிக்கலான்ட்டு தேங்காயில் பச்சை மிளகாயெல்லாம் பொடி பண்ணி எடுத்துன்ட்டு பேசிக் தாளிப்புகள் தான். கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, வேர்க்கடலை, வேணும்னா நம்ம முந்திரி பருப்பு கூட போடலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் நல்லா செவக்க வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்து வச்சு அந்த தேங்காயும் சேர்த்து ஒரு வதக்கிட்டு உப்பு போட்டுன்ட்டு அதுக்கப்புறமா சேவையை உதுத்து அப்படியே ஜென்டலாக போட்டுட்டு ரொம்ப ஃபோர்ஸபிளி அதை கிளறக்கூடாது. அழகாக ஜென்டலாக பொத்தாப்பில் இங்கேயும் அங்கேயும் பரட்டி எடுத்துடலாம். தேங்காயெல்லாம் அழகாக அதோட ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடும். எனக்கு அடிஷ்னலாக எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அது மேலே அப்படியே ஜஸ்ட்டு மழைச்சாரல் மாதிரி தூவி விட்டுட்டேல் அப்படின்னாக்கா சான்ஸே இருக்காது. அவுட் ஆஃப் த வேர்ல்ட் டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் நல்ல ஸ்வீட்டாக இருந்தால் தேவையில்லை. என்னோடய தேங்காய் அவ்வளோ ஸ்வீட்டாக இல்லை, அதனால் நான் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை போட்டேன். காத்தால் பண்ண வத்த குழம்பு இருந்தது, அதோடு தொட்டு சாப்பிட்டா அல்டிமேட் காம்பினேஷன். இன்றைக்கி டின்னர் இவ்வளோ தான்.